வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவக்காயில் வச்சு பண்ண போகிறேன். பாவக்காய் பிட்டில் அப்புறம் பாவக்காய் கறி. இன்றைக்கி வந்து ஒரு காய் தான். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பாவக்காய் பிட்டில் ஏற்கனவே நான் நிறைய விதமாக உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இது வந்து ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இந்த பக்கம் வந்து கல் சட்டி வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அதில் நம்ம பாவக்காயை வதக்கிடலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இந்த பக்கம் பாவக்காய் கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அதில் எண்ணெயிலே வதங்கி ஒரு 3/4 பாகம் நல்லா வேகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம புளி தண்ணி விடணும். அது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து வறுத்துக்க வேண்டிய சாமான்லாம் இந்த பக்கம் வறுத்துக்கலாம். அடுப்பில் வந்து கடாய் வச்சாச்சு. அதில் ஃபஸ்ட்டு வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சும்மா ட்ரை வால்நெல்லே வறுத்துண்டா போதும். 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 5-6 வரமிளகா. இதெல்லாம் வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுருது. இப்போ தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, அதோட ஈரப்பதம் மட்டும் போகிற அளவுக்கு வறுத்துண்டா போதும். ஸோ அதை லைட்டாக பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூடே போதும் தேங்காய்க்கு. ஆறினோடனே நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாவக்காய் நல்லா வதங்கி எடுத்து பாருங்கள். தெரியுதா? ஒரு 3/4 பாகம் ஓரளவுக்கு வதங்கி அதிலே வெந்துடுது. இப்போ வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணியில் நல்லா கொதிக்கிறோம். பிட்லைக்கு புளி தண்ணி விட்டுருமா, அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்க, அது காஞ்செடுத்து நம்ம வந்து பாவக்காய் கறி தான் பண்ண போகிறோம். அதுக்கு கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பிட்லைக்கு வறுத்து வச்ச சாமான் வந்து நல்லா ஆறிடுது பாருங்கள். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பக்கம் வந்து பாவக்காயும் இந்த புளி தண்ணியில் நல்லா வெந்தெடுத்து இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரே ஒரு கரண்டி, இந்த கரண்டியில் ஒரு கரண்டி தோரம்பருப்பு, அப்புறம் வந்து ஒரு கரண்டி வந்து வேர்க்கடலை, ரெண்டுத்தையும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அப்படியே சேர்த்துருவோம். வெல்லம் சேர்த்துக்கலாம். புளியோடு எரிப்பெடுக்கிறதுக்காக வெல்லம் சேர்க்குறோம். ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு சேர்த்துடலாம். இன்னும் உப்பு சேர்க்கலை, தேவையான உப்பு சேர்ந்து எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க பாவக்காய் நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். பாவக்காய் நல்லா வெந்தெடுத்து இப்போது ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் போட்டு கொஞ்சம் வதக்கியாச்சு. இப்போ வந்து வேர்க்கடலை நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கோர்ஸாக பொடி பண்ணியிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நாம் நம்மளுடைய பாவக்காய் கறி வந்து ரெடி ஆகிடுது. இந்த அப்படியே இறக்கி வச்சிடலாம். இந்த பக்கம் பாருங்கள் பாவக்காய் பிட்லையும் ரெடி ஆகிடுது. நல்லா கொதிச்செடுத்து அதுக்கு கடுகு கருவேப்பிலை மட்டும் தாளிச்சிடலாம். இழுப்பக்கரண்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு
ஒரே ஒரு வரமிளகா, கருவேப்பிலை. நம்மளுடைய பாவக்காய் பிட்லை ரெடி ஆகிடுது, பாவக்காய் கறியும் ரெடி ஆகிடுது. ஸோ பாவக்காய் பிட்டில் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் நல்ல சுட சாதத்தில் நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் படம் கூட நல்லாயிருக்கும். இந்த பாவக்காய் கறி வந்து வேர்க்கடலை போட்டு நீங்கள் பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து நீங்கள் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் அந்த கசப்பெல்லாம் ஒன்றுமே தெரியாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணலைன்னா இந்த பாவக்காய் பிட்லையும் பாவக்காய் கறியும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. ஊருலகம் சேனலுக்கு ரெக்கார்டிங் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். ஸோ அதை வீடியோ வந்து அப்புறமா நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். அதனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தோசை மாவு அரைச்சி வச்சுட்டு தான் போயிருந்தேன். அதனால் வந்து சிம்பிளாக தோசையும் எள்ளு மிளகாப்பொடி இருக்குது. ஸோ அதுதான் இன்னைக்கு டிஃபனுக்கு. அடுத்தது வந்து சாக்லேட் மில்க் ஷேக் தான் போட போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் வந்து டிசையர் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து கொக்கோ பவுடர். இது வந்து பால் நல்லா சூடு பண்ணியிருக்கேன், அதில் கொஞ்சம் கரைச்சிக்கலாம். இப்போ வந்து டார்க் சாக்லேட் சேர்த்துக்கிறேன் நான். இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கொக்கோ பவுடர் அதையும் சேர்த்துப்போம். பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா அதை சேர்த்துக்கிறேன். நான் வந்து வெனிலா ஐஸ்கிரீம் சேர்க்குறேன். உங்ககிட்ட சாக்லேட் ஐஸ்கிரீம் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாதி வெனிலா ஐஸ்கிரீம் பாதி சாக்லேட் ஐஸ்கிரீம் சேர்த்து கூட நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு வந்துடுவோம். நம்மளுடைய சாக்லேட் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுது. சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி. சாக்லேட் மில்க் ஷேக் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெனிலா ஐஸ்கிரீம் சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். சாக்லேட் ஐஸ்கிரீம் மட்டும் போட்டு பண்ணலாம், வெனிலா ஐஸ்கிரீம் மட்டும் போட்டு கூட பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வ்ளாக் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.